ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏதாச்சும் ட்ரெஸ் எடுக்கணும், படப்பைக்கு வரை போகலான்னு சொல்லிட்டு பசங்க கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து படப்பைக்கு போயிட்டு ஜெய் ஃபேஷன்ஸ் அப்படிங்கிற கடையில் போய் நாங்கள் 3 பேரும் குரூப்பாக ஒரு ஷர்ட் பேண்ட்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது மழை பெய்யுற மாதிரி கிளைமேட்லாம் பக்காவாக இருந்துச்சு. சரி, மழை பெஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சோம். மழையும் பெய்ய ஆரம்பிச்சிட்டு அங்கேயே ஒரு ½ hour அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஜில் கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பீஃப் பிரியாணி கடைக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அவைலபிளாக இருந்துச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. சரி, ஒரு பீஃப் ஒரு சிக்கன் பிரியாணி கொடுத்துங்கன்னு சொல்லிட்டோம். அண்ணன் தட்டில் வச்சு கொடுத்த உடனே அந்த பீஸை பார்த்தோன்னே அவ்வளோ டெம்டிங் ஆயிடுச்சு எனக்கு. அப்போவே ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே அந்த பிரியாணியும் அந்த மட்டனோட எசன்ஸ் இறங்கி மட்டனா பீஃபான்னு தெரியாத அளவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ண 65 வந்துருச்சு. ஜில்லுன்னு கிளைமேட்டு, லைட்டாக ரெயின், தட்டில் பிரியாணி 65 இதெல்லாம் பார்க்கும்போது சொல்லவா வேணும், வேறு லெவலில் இருந்துச்சுங்க. உண்மையிலே அந்த கிளைமேட்டுக்கு பிரியாணி சாப்பிடும்போது நீங்களும் இந்த மாதிரி ஜில் கிளைமேட்டில் மழையில் பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை பார்க்குற அன்பு உள்ளவங்க எல்லாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், see you.